எடப்பாடி தலைமையில் எலெக்ஷனை சந்திப்போம், எடப்பாடி தலைமையில் கவர்மெண்ட் அமையினார். கேட்டால் அதுக்கு புது வியாக்கியானம் திடீர்னு எடப்பாடி கொடுக்குறாரு. கூட்டணி ஆட்சி தான், அதிகாரத்தில் பங்கு இல்லைன்றார். கூட்டணி ஆட்சினால்தான் அதிகாரத்தில் பங்குன்னு தான் இருக்கும். கொலிஷன் கவர்மெண்ட் முதல்ல பிஜேபியோட போனதே அதிமுகவில் பல பேருக்கு பிடிக்கல. தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு தான் 90% தலைவர்களுக்கு விருப்பம். ஏன்னா தங்களை காப்பாற்றிக்கணும். தொண்டர்களுக்கு விருப்பமே கிடையாது. வேறு வழி இல்லாமல் இந்த முடிவு மேலே இந்த டாப் டவுன் அப்ரோச் திணிக்கப்படுது. எதுக்கு என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு அமித்ஷா பேசுகிறாரு? என்டிஏவில் போய் எதுக்கு அதிமுக சேருது? வெல்கம் பேக் டு என்டிஏ அப்படின்னு மோடி எதுக்கு ட்வீட் பண்ணுறாரு? நீங்கள் என்டிஏவில் இருப்பீங்க, ஆனால் கவர்மெண்ட்டை ஏடிஎம்கே அமைக்குமா? என்னங்க கதை இது? அதிமுகவுக்கு இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் அவங்க தோத்தாங்கன்னா ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ மற்ற எல்லா கட்சிகளை விட இந்த எலெக்ஷன் அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது அலையன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக 100% இந்த அலையன்ஸ் வந்து நடந்து தான் ஆகணும். ரெண்டு பேருமே தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது அது இல்லாமல் நீங்கள் டிஎம்கேவை வீழ்த்த முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎம்கேவோட மிகப்பெரிய பலம் அவங்க பலமாக இருக்கிறத விட கூடுதலாக நாங்கள் தான் பலமாக இருக்கிறோம். 2026 இஸ் அவர் எலெக்ஷன், இட்ஸ் அ டன் டீல்ன்ற ஒரு மித்தை, ஒரு தவறான ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் தொடர்ந்து மீடியா மூலமாக விதைச்சிக்கிட்டே இருக்காங்க. எப்பவுமே வாரில் வந்து சார் வணக்கம். இப்போ ரீசெண்டாக இபிஎஸ் அவர்கள் பேசின ஒரு விஷயம் பார்த்தோம்னா பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, அதிமுக தலைமையில் கூட்டணி அரசு அமையும்னு அமித்ஷா அவர்கள் சொல்ல, அதிமுக பாஜக கூட்டணி தேர்தலில் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அமித்ஷா அவர்கள் சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ ரீசெண்டாக இபிஎஸ் அவர்கள் சொல்றார். இது சொன்னதுக்கப்புறம் இது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறுது. ஸோ இப்போ பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தெளிவாக என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு இப்போ அமித்ஷா ஓப்பனாகவே சொன்னார். ஒரு தடவை இல்லை, 3 தடவைக்கு மேலே சொன்னார். முதல்ல 4 வாரத்துக்கு முன்னாலே எடப்பாடி போய் 3 வாரத்துக்கு மேலே எடப்பாடி டெல்லியில் அமித்ஷாவை சந்திச்சுட்டு நைட்டு 8 மணிக்கு பார்த்துட்டு 9 மணிக்கு வெளில வந்தோன்னா 9:40க்கு 26 வந்து தமிழ்நாட்டில் என்டிஏ கவர்மெண்ட் அமையும்னு வெளிப்படையாக சொன்னார் அமித்ஷா. அதன் பிறகு போன வாரம் இங்கே 11ஆம் தேதி சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் எடப்பாடியை பக்கத்தில் வச்சுட்டு பேசும்போது, எடப்பாடிக்கு நேத்திருத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா அப்படின்னாரு. அப்புறம் வந்து எலெக்ஷனை சந்திப்போம் அப்படின்னாரு. எடப்பாடி தலைமையில் எலெக்ஷனை சந்திப்போம், எடப்பாடி தலைமையில் கவர்மெண்ட் அமையினார். கேட்டால் அதுக்கு புது வியாக்கியானம் திடீர்னு எடப்பாடி கொடுக்குறாரு. கூட்டணி ஆட்சி தான், அதிகாரத்தில் பங்கு இல்லைன்றார். கூட்டணி ஆட்சினால்தான் அதிகாரத்தில் பங்குன்னு தான் இருக்கும். அப்புறம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா நீங்கள் கூட்டணி மந்திரி சபை இருந்தால் தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டன்றது தெளிவாக தான் எடப்பாடி சொல்லியிருக்காரு. கூட்டணி ஆட்சிக்கும் அதிகாரத்தில் பங்குன்ற வேறன்றதே அபத்தமான கருத்து. என்ன இப்போ ஒரு வாரம் ஆகுது, கட்சிக்குள்ளே கடுமையான எதிர்ப்பு வந்திருக்குது. கொலிஷன் கவர்மெண்ட் முதல்ல பிஜேபியோட போனதே அதிமுகவில் பல பேருக்கு பிடிக்கல. தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு தான் 90% தலைவர்களுக்கு விருப்பம். ஏன்னா தங்களை காப்பாற்றிக்கணும். தொண்டர்களுக்கு விருப்பமே கிடையாது. வேறு வழி இல்லாமல் இந்த முடிவு மேலே இந்த டாப் டவுன் அப்ரோச் திணிக்கப்படுது. அதுக்கு பிறகு அதில் வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி கூடுதலாக போய் அதிகாரத்துலேயும் பங்கு கூட்டணி மந்திரி சபைன்னா தொண்டர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி வருது. அதை மடைமாற்றம் செய்கிறேன் என்கின்ற பெயரில் ஏதோ புதுசாக நாம் வந்து ஒரு கண்டுபிடிப்பாக தான் ஒன்றும் வேலை போல் கட்சி அடகுமானம் வைக்கலன்ற எண்ணத்தில் கூட்டணி ஆட்சி தான், அதிகாரத்தில் பங்கு இல்லைன்றாரு. இது ஜெல் ஆகாது. கீழே இப்படியே போச்சுன்னா இந்த அலையன்ஸ் வந்து கீழே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. எடப்பாடியும் பிஜேபியும் மக்களை வந்து ரொம்ப கிள்ளுக்கிறியாக நினைக்கிறாங்க. எடப்பாடியை அமித்ஷா நடத்தின விதமே ரொம்ப அபத்தமானது, அவலமானது. கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடின்றார் அமித்ஷா. ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடியை பேசவே அவர் அனுமதிக்கலை. அண்ணாமலை கூட பூந்து பேசுகிறாரு, எடப்பாடி பேசவே அனுமதிக்கலை. அமித்ஷாவே எல்லாத்தையும் பேசுகிறாரு. புல்டோஸ் பண்ணி அலையன்ஸ் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் கெட்ட பேர் தான் உண்டாக்கும். இது ஒரு வாரம் பொறுத்து புது வியாகியானமாக கூட்டணி ஆட்சி தான், அதிகாரத்தில் பங்கு இல்லை. என்னங்க பேச்சு தான்? கூட்டணி ஆட்சினாலே அதிகாரத்தில் பங்கு தான் அர்த்தம். ஏன்னா தமிழும் தெரியலை, கான்செப்டும் இல்லை. மக்கள் எல்லாம் முட்டாள் நினச்சின்னு ஏடிஎம்கே பேசி கொண்டிருக்கிறது. இப்படியே போச்சுன்னா அது உடனே அவர் பதில் சொல்கிறாரு, கூட்டணி பற்றி டெல்லி முடிவு செய்கின்றாரு. அண்ணாமலைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. டெல்லி தான் அவருடைய எஜமானர் என்ற எதிர்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை என்று தான் இப்பொழுது தெரிகிறது. 5 நாள் பொறுத்து இப்போ என்ன வியாக்கியானம்?
அங்கேயே ஸ்பாட்லேயே எடப்பாடி முன்னாலே ப்ரெஸ்ஸை பார்க்க வேண்டியது தானே. ஆனால் இப்போ இபிஎஸ் அவர்கள் அவரோட ஸ்டாண்டை கிளியராக சொல்லிட்டார். அதாவது அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்ற விஷயத்த கிளியராக தெளிவுபடுத்திட்டார். பாஜக தலைமையிலிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அப்போ இபிஎஸ் சொன்னதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ கூட்டணி இன்டாக்ட் தான் அர்த்தம். தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. கூட்டணி இன்டாக்ட் இப்போதைக்கு அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இந்த கூட்டணி ஜெயிச்சாலும் என்ன லட்சணத்தில் இருக்குன்றது இவையெல்லாம் உதாரணங்கள். கூட்டணினா ஒரு குரலில் பேசுவாங்க. அதிகாரத்தில் பங்கு தெளிவாக என்டிஏ கவர்மெண்ட்னு அமித்ஷா பேசுகிறாரு. என்டிஏ கவர்மெண்ட்னா எல்லாரும் தானேங்க அதில் மந்திரியே. ஏடிஎம்கே கூட்டணியில் கூட்டணி மந்திரி சபை அமைக்காது, அதிகாரத்தில் பங்கு கொடுக்காது அப்படின்னா எதுக்கு என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு அமித்ஷா பேசுகிறாரு? என்டிஏவில் போய் எதுக்கு அதிமுக சேருது? வெல்கம் பேக் டு என்டிஏ அப்படின்னு மோடி எதுக்கு ட்வீட் பண்ணுறாரு? நீங்கள் என்டிஏவில் இருப்பீங்க, ஆனால் கவர்மெண்ட்டை ஏடிஎம்கே அமைக்குமா? என்னங்க கதை இது? அதெல்லாம் பழைய காலம். ஆனால் இப்போ தெளிவுபடுத்திட்டாரு இபிஎஸ். இவர் சொல்கிறாருங்க, இவருக்கு என்ன அவ்வளோ பெரிய ஹோல்டு இருக்குமா என்ன? ஏன் எடப்பாடி இவர் அமித்ஷா வாயை திறக்கல? மாற்றி மாற்றி பேச ஆரம்பிக்கிறீங்கனால உங்கள் அலையன்ஸ் வந்து கீழே சைபர் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ பிஜேபியை பொறுத்தளவில் ஒரு அர்ஜென்சியில் இருக்காங்க. வேகமாக இந்த விஷயங்களை முடிக்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் அலைன்ஸ் அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. அது காரணம் என்னென்னா 29 அவங்களுக்கு முக்கியம். அதனால 26 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், திமுகவை கண்டெயின் பண்ணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் இருக்காங்க. திமுகவை கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ண அலோவ் பண்ணிடக்கூடாது 26ல். அதே மாதிரி அதிமுகவுக்கும் தேவை. அதிமுகவுக்கு இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் அவங்க தோத்தாங்கன்னா ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ மற்ற எல்லா கட்சிகளை விட இந்த எலெக்ஷன் அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கும்போது அலையன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக 100% இந்த அலையன்ஸ் வந்து நடந்து தான் ஆகணும். ரெண்டு பேருமே தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக இபிஎஸ் எப்போவுமே ஹார்ட் பார்கெய்னர், நல்லா டஃப்பாக பார்கெயின் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ அதனால் டஃப்பாக இங்கேயும் பார்கெயின் பண்ணுறாருன்னு பார்க்குறேன். அதை முதல்ல பண்ணியிருக்கணுங்க. தும்ப விட்டு வாழ படிக்கூடாது. யூ பீன் ஹியூமிலியேட்டட் பை த பிஜேபி. உங்களை மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு என்டிஏ சர்க்காரை தான் அமித்ஷா பேசுகிறார். எடப்பாடிக்கு நேத்திருத்துவமே என்டிஏ சர்க்கார். நேத்திருத்துவம்னா அந்த லீடர்ஷிப் தலைமையின் கீழ், எடப்பாடி தலைமையின் கீழ் என்டிஏ அரசுன்னு தான் சொல்கிறார். என்டிஏ அரசுனா அது பிஜேபியை உள்ளடக்கிய அரசு தானே. என்டிஏக்குள்ளே இருக்க அத்தனை பேரும் தானே அதில் பார்ட்னராக இருப்பான். எல்லாரையும் விட்டு நீங்கள் அப்படியே ஆட்சி அமைச்சிருவீங்களா? அந்த சுதந்திரத்தை அவன் உங்களுக்கு கொடுத்துருவானா? அப்போ இந்த குழப்பங்கள்லாம் கீழே நீடிக்கும் போது அது ஜெல் ஆகாது, ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏதாவது செய்து நிலைமையை விரைவில் பாஜக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரல என்றால் இன்னும் 3-4 மாதத்துக்குள்ளே இந்த விரிசல் அதிகமாகும். அதுக்கப்புறம் எலெக்ஷனில் ஒன்றாலும் தப்பாங்க. எப்படி வந்து 2096 நரசிம்மராவ் ஜெயலலிதா தப்பால் காங்கிரஸ் ஏடிஎம்கே வாஷ் அவுட் ஆச்சோ, எப்படி 2004 ஜெயலலிதா வாஜ்பாய் கூட்டணி வச்சு அது வாஷ் அவுட் ஆச்சோ, அந்த மாதிரி வந்து எடப்பாடி அமித்ஷா கூட்டணி 2021 26 வாஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அது நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஆன்டி பிஜேபி ஃபீலிங், பட் பிகாஸ் ஆஃப் பங்க்லிங். இந்த மாதிரியான ஆளாளுக்கு ஒன்று பேசுறது மூலமாக மக்கள் மத்தியில் அவர்கள் மிகப்பெரிய அவப்பெயரை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு சைடில் திமுக வந்து மத்திய அரசை எதிர்த்து அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க. நீட் இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க, டீலிமிட்டேஷன், அப்புறம் ஸ்டேட் அட்டானமியை பற்றி இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க, என்இபியை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் மும்மொழி கொள்கை, நிறைய விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. இதெல்லாம் கையில் எடுக்கும்போது நேச்சுரலாக ஸ்டேட் வர்சஸ் சென்டர்னு மாறுது, பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு நரேட்டிவ் வந்து மாறுது. ஸோ இதை எப்படி ஏடிஎம்கே ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஏன்னா இப்படிலாம் நடக்கும்போது நேச்சுரலாக ஏடிஎம்கே பிக்சர்லேருந்து வெளில போகிறாங்க. அதுதான் அவங்களோட சேலஞ்சு. தான் டிஎம்கேக்கு பிரைம் கண்டெண்டர் சேலஞ்சர்னு எங்கே கொண்டு வந்து எடப்பாடி நிறுத்த போகிறாரு? அவரோட சவால் தலைமைக்கு விடப்படுகிற சவால். அலையன்ஸ் பிஜேபி ஏடிஎம்கே தலைமையிலன்னு எடப்பாடி இவர் அமித்ஷா சொல்கிறார். நடைமுறையில் ஃபங்க்ஷனல் அட்டானமி எவ்வளோ இருக்கும் எடப்பாடிக்கு? இதில் இண்டிவிஜுவல்ஸாக நம்ம ஒரு மனிதனோட திறமையை பார்க்குறத விட இஷ்யூஸில் பார்ட்டி என்ன ஸ்டாண்ட் எடுக்குன்னு பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட முறையில் எடப்பாடியோட ஆளுமை ஜெயலலிதாவுக்கு ஆளுமை ஈக்குவலாக அப்படி பேசுகிறது அபத்தமானது. அது அல்ல. இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை மிக கடுமையாக திமுக எதிர்த்து போராடுதில்லை. அந்த மாதிரி ஏடிஎம்கே எதிர்த்து போராடி களத்துக்கு வரணும். மாறாத கண்டும் காணாமல் விஷிபாஷியாக இருக்காங்கன்னா தே வில் பே ப்ரைஸ் ஃபார் இட். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த ப்ரெஸ் மீட்லேயே நான் பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா சார், இப்போ இபிஎஸ் அவர்கள் அவரோட அந்த டொமைன் இருக்கு இல்லையா, அதை அவர் பெர்ஃபெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒன்றுபட்ட அதிமுகவை பற்றி ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு. அதுக்கு அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்கிறார், ஏடிஎம்கேவோட இன்டர்னல் மேட்டர்ஸ்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். ஸோ அப்போ நான் அதில் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, வேற எங்கெல்லாம் கோட்டா மேபி விட்டுருக்கலாம், பட் இந்த இடத்துல என்னோட பவுண்டரியை தாண்டி நீங்கள் உள்ளே வரக்கூடாது, என்னோட லீடர்ஷிப்பை யாரும் எந்த காலத்துலையும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த இபிஎஸ் அங்கே என்ஷூர் பண்ணிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லை, அவ்வளோ கட் அண்ட் ரைட்டாலும் அவரால் பேச முடியாது. ஆனால் அங்கே அமித்ஷா கேரண்டி கொடுக்குறாரு.
பப்ளிக்ல இல்லை அந்த கேரண்டிக்கெலாம் எந்த அர்த்தமும் கிடையாதுங்க. இப்போ பப்ளிக்கில் கொடுக்குற கேரண்டி இட் இஸ் த பிஜேபி விச் இஸ் பிளேயிங் ஆல் மிஸ்டீவ்ஸ் வித் ஏடிஎம்கே. இல்லை அமமுக வந்து தனி கேட்டகரி, அது பிரிஞ்சவங்க கேட்டகரியில் வராது, அது வந்து தனியாக பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சுருக்காரு அவர். இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளேயர். ஓபிஎஸ் சசிகலாவை மட்டும்தான், சசிகலாவை அவங்க லிஸ்ட்லேயே எடுத்துக்கல, ஓபிஎஸ் மட்டும்தான். தே நோ ஹவு டு டீல் வித் ஓபிஎஸ். இவ்வளோ பண்ணவங்களுக்கு அதுவும் தெரியும். அதனால் இது இவங்களும் டிஎம்கே அலையன்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல் அலையன்ஸ் தமிழ்நாட்டில், அது எந்த சந்தேகம் வேணாம். இன்றைக்கும் வந்து அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தே காட் கிளியர் கட் அட்வான்டேஜ். அசம்பிளி எலெக்ஷன் வேறு டாபிக், அது அப்புறம் தான் நம்ம பேசணும், இதோட சேர்த்துக்க முடியாது. பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே இருந்தது. இன்னும் 3 வருஷத்தில், அடுத்த வருஷம் கூட அசம்பிளி எலெக்ஷனில் அந்த ரோசி பிக்சர் கண்டிப்பாக இவங்களுக்கு கிடையாது, டிஎம்கேக்கு கிடையாது. பிகாஸ் இவங்க 10 வருஷம் பவரில் இருந்து 5 வருஷம் இருந்துட்டு மக்கள்கிட்ட போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி, தேர் வில் பி ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி. அதை வெறுமனே நீங்கள் வந்து ஆன்டி மோடின்னு சொல்லி தப்பிச்சிட முடியாது. நீங்கள் என்ன டெலிவரி பண்ணீங்கன்னு வரும். ரெண்டாவது, மீடியா கம்ப்ளீட்லி டிஎம்கே கண்ட்ரோலில் இருக்கிறதால கிரவுண்டு, ஆக்சுவல் கிரவுண்டில் மக்கள் திமுக மீது எவ்வளோ வெறுப்பில் இருக்காங்கன்றது உளவுத்துறைக்கு தெரியும். ஆனால் முதலமைச்சருக்கு தெரியுமான்னு தான் நமக்கு சந்தேகம். ஏன்னா எல்லா இடத்துலையும் முதலமைச்சர் 200 ஜெயிப்போம்னு பேசுகிறாரு. எந்த முதலமைச்சரும் எலெக்ஷனுக்கு முன்னால் பேசாத பேச்சுது. அப்படி பார் 400 மாதிரி 200+. 24லே ஆரம்பிச்சிட்டாங்க. 24லே ஆரம்பிச்சிட்டாரு. நண்பர்கள் சொல்கிறது என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்பொழுது 107 சீட்டு உறுதி நம்புறாரு. அவர் நம்புறாரு முதலமைச்சர். எனக்கு என்னமோ அதெல்லாம் அதீதமான நம்பிக்கைன்னு தான் தோணுது. உளவுத்துறை கொடுக்கக்கூடிய அறிக்கைகளும் திமுகவில் ஒரு தரப்பினர் அல்லது முதலமைச்சரை குஷிப்படுத்த வேண்டும் என்பதற்காக முதலமைச்சரின் காதுகளுக்கு போகக்கூடிய செய்திகளும் உண்மை நிலவரத்தை முதலமைச்சருக்கு தெரிவிக்கவில்லை என்று தான் நான் அஞ்சுகிறேன். டு பி ஃப்ராங்க், 107 சீட்டு ஜெயிச்சிடும்னு முதலமைச்சர் உண்மையாக நம்புறாருன்னா இட்ஸ் மித். இது ரொம்ப தவறான பார்வை. இதை யார் ஏற்றி விட்டான்னு தெரியல. கிரவுண்டு வேறு, கண்டிப்பாக கிரவுண்டு வேறு. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்த ஒரே காரணத்தால் திமுக கூட்டணி ஸ்வீப் பண்ணிடுன்றது முட்டாள்தனமானது. நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ், அதில் கண்டிப்பாக டிஎம்டிகே பாமக எல்லாம் இன்னும் குட்டி கட்சி அத்தனை பேர் ஒன்று சேரப்போம். இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் ஃபைட், டஃப் அண்ட் டஃபஸ்ட் ஃபைட் ஏடிஎம்கேக்கும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸுக்கும். ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஒரு விதமான கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். ஏடிஎம்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் ஜெல் ஆகலை. அதில் இந்த மாதிரி எடப்பாடி பேசுறதெல்லாம் இன்னும் கெடுதலை தான் உண்டாக்கும். இன்னும் 1 இயர் இருக்குது. 1 இயருக்குள்ளே இந்த மிடில் கிரவுண்டு அக்டோபர் நவம்பரில் அது உங்களுக்குள்ளே வந்து ஃபங்க்ஷனிங், எப்படி சொல்கிறது, ஃபங்க்ஷனிங் கோஆப்ரேஷன் இருக்கணும். ஏடிஎம்கேக்கும் பிஜேபியும் களத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த இது இருக்கணும். அது இல்லைன்னா நீங்கள் டிஎம்கேவை வீழ்த்த முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎம்கேவோட மிகப்பெரிய பலம், அவங்க பலமாக இருக்கிறத விட கூடுதலாக நாங்கள் தான் பலமாக இருக்கிறோம். 2026 இஸ் அவர் எலெக்ஷன், இட்ஸ் அ டன் டீல்ன்ற ஒரு மித்தை, ஒரு தவறான ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் தொடர்ந்து மீடியா மூலமாக விதைச்சிக்கிட்டே இருக்காங்க. எப்பவுமே வாரில் வந்து குட் ஜென்ரல் வில் ஃபர்ஸ்ட் வின் தி ப்ராப்பகண்டா வார், பர்செப்ஷன் வார்ன்றத விட ப்ராப்பகண்டா வார். அதே தான் திமுக பண்ணிகிட்டு இருக்கு. உண்மையான சண்டையில் ஜெயிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் உங்கள் எதிரியோட பர்செப்ஷன் வாரில் ஜெயிக்கணும். பர்செப்ஷன் வாரில் திமுக இப்போதைக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளவு முயற்சிகள் எடுத்து எவ்வளவு பணத்தை இது பண்ணிங்கனாலும் ஏடிஎம்கே தலைமையில் அமையக்கூடிய ஒரு அலைன்ஸ், பிஜேபி, பாமக, தேமுதிக, குட்டி கட்சிகள் அத்தனை பேர் சேர்ந்தாலும் தே வில் ஹேவ் டு ஸ்ட்ரகிள் இட் அ லாட். ஸோ இப்போ தான் நீங்கள் ஒன்று சொன்னது போல் இப்போ களம் வந்து வேறையாக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ டஃப்பாக தான் இருக்க போகுதுன்ற விஷயத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மை தான். ஏன்னா இப்போ 26க்கும் 21க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 21ல் ஏடிஎம்கேவுக்கு டபுள் ஆன்டி இன்கம்பன்சி, 26ல் டிஎம்கேவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அது போக பிஜேபி ப்ளஸ் வந்து 24ல் அவங்க நிறையா ஓட்ஸும் வாங்கியிருக்காங்க, அரௌண்ட் 18% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கேயும் 21 விட அவங்களுக்கு பெட்டராக கான்ட்ரிபியூட் டெஃபினட்டாக பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக இவங்களோட ஓட் ஷேர் அதிகமாகும். பட் இருந்தாலும் நீங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஸ்டில் டிஎம்கேவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஐ திங்க் ஸோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் ஆஃப் நோ இன்னைக்கு எலெக்ஷன் வந்ததுன்னா டிஎம்கே as an edge. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ 3-way. டிஎம்கே அலையன்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்ஸ் வந்து 3-way ஸ்ப்ளிட் ஆகுது. ஒரு பக்கம் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ், பிஎம்கே அதில் டிஎம்டிகே அலையன்ஸ் சேர்த்துக்கிட்டா கூட ஒன்று. ரெண்டாவது விஜய், மூணாவது சீமான். ஐ டோல்ட் யூ லாஸ்ட் டைம் நினைக்கிறேன், பிரணாய் ராயோட ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது, இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, IOU. அது ரொம்ப முக்கியம் எந்த கவர்மெண்ட்டையுமே நீங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு.
இன்னொன்று பர்செப்ஷனில் திமுகவோட இந்த 4 வருஷம் ஆட்சியோட மிகப்பெரிய பலம் அல்லது அட்டூழியம் ரெண்டுமே நான் சொல்லுவேன். ஐச்சாட்டியம் அவங்களுடைய சாதனை அல்லது ஐச்சாட்டியம், அவங்களுடைய பலம் அல்லது அவங்களுடைய பாவம் என்னென்னா, பர்செப்ஷன் வாரில் கண்டினியூஸாக அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அதுலேயும் வந்து 24 எலெக்ஷனை ஜெயித்தோன்னா அந்த ஆணவம் இன்னும் அகம்பாவம் இன்னும் அதிகமாக இருக்குது. சம் சார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் அரகன்ஸ் ஆர் ஸ்கிரிப்டின் அட் த டாப் லெவல் இன் டிஎம்கே லீடர்ஷிப். நாங்கள் தான், இட்ஸ் அ டன் டீல். மோடி எப்படி ஆப்கி பார் 400 பார்னு 23 எண்டில் நம்ம தான் நினச்சாரோ அந்த மாதிரி இவங்க வந்து 2026 இஸ் அ டன் டீல்னு திமுக நினைக்குது. அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, மீடியா இருக்குது, நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது. அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் ஆர் சாலிட்லி வித் டிஎம்கே. எதிர்பக்கத்தில் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்குது. ஏடிஎம்கேக்குள்ளே நடக்கிற அத்தனை பிரச்சனைகளும் எலெக்ஷன் நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்டும், ஒரு சிங்கிள் லீடர்ஷிப் வந்தாலுமே. செகண்ட் இஸ் விஜய் ஃபேக்டர். விஜய் யார் ஓட்டை உடைக்க போகிறான்னு தெரியல. அவங்க ஏடிஎம்கே டிஎம்கேக்கு எதிரான ஓட்டு மட்டும் இல்லை, டிஎம்கே ஓட்ஸையும் ஒரு இஸ் ஸ்லிப்பிங் இன்டு டிஎம்கே ஓட் பேங்க் ஆல்சோ, பெனிட்ரேட்டிங் டிஎம்கே ஓட் பேங்க் ஆல்சோ, கட்டிங் மேசிவ்லி இன்டு டிஎம்கே ஓட் பேங்க், ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க்கையும் உடைக்கிறார். ஸோ அதனால் இந்த ப்ரெடிக்ஷன் இஸ் பிகமிங் எ வெரி வெரி டிஃபிகல்ட் ஒன். ஹவவர் இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் ரொம்ப கடுமையான ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கை உண்டாக்கியிருக்கு. மேபி இன்னும் 1 இயரில் அது பாசிட்டிவாக மாறலாம், நான் மறுக்கல. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை இந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணதுன்றது பூமராங்காக ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு தெருவில் லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி தான். இந்த ஸ்டேட்டில் போய் இப்படி ஒரு காரியத்தை எடப்பாடி பண்ணது, அதுவும் இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் 1 இயர் இருக்குதுங்க. டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். இது வந்து இவங்களை பலவீனமாக தான் ஆக்கியிருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ மை ஹன்ச் இஸ் 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துட்டு மக்கள் வந்து திமுக அவ்வளோ சீக்கிரம் போடுவாங்க நான் நம்பலை. தொடர்ந்து 2 தடவை திமுக மக்கள் ஓட்டு போட்டதே கிடையாது. பட் ஸ்டில் அரித்மேட்டிக்ஸும் நேஷனல் பாலிட்டிக்ஸை வச்சு பார்க்கும்போது மைனாரிட்டிஸ் ஓட்டு கம்ப்ளீட்டாக வந்து 90%க்கு மேலே அட்லீஸ்ட் ஒன் கேன் கோ ஃபாரஸ்ட் சே டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் போகுது. ஏன்னா விஜய்க்கு போகாது. ஏன்னா விஜய்க்கு போக விருப்பப்படுறவங்க இட்ஸ் அ ஸ்பாயில் ஸ்போர்ட்னு பார்க்குறாங்க. 90%க்கு மேலே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸோட மெயின் ஃபியர் வந்து பிஜேபி. அந்த பிஜேபியோட ஏடிஎம்கே சேரும்போது ஏடிஎம்கே பிகம்ஸ் அ பிக் எனிமி. யார் வரணுன்றது எனக்கு முக்கியம் இல்லை, யார் வரக்கூடாதுன்றது தான் முக்கியம். இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா சார், இப்போ திமுக 2 தடவை கன்ஷா ஜெயிக்கிறது அதிமுகவுக்கு நல்லதா கெட்டதான்றதை விட்டுருவோம், திமுகவுக்கு நல்லதா? திமுகவுக்கு நல்லதானா, இப்போ இந்த 5 வருஷம் சம்பாதிச்சது மாதிரி இன்னும் 5 மடங்கு அவங்க சம்பாதிக்கலாம். லாங் டேர்மில் கட்சியோட வெல்த் அது இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனால் கட்சியோட ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணாது. லாங் டேர்மில் திமுகவுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை. ஆனால் நல்லது எது, நல்லதுன்றது என்னன்ற வரையறை வேணும், நல்லதுன்றது என்னன்ற டெஃபினிஷன் வேணும். நல்லதுன்றது லாங் டேர்ம் பவர், அதிகாரம் கையில் இருக்கணும் அப்படின்னா நல்லது இல்லை, ஒரு பிரேக் விட்டால் தான் நல்லது. ஆனால் நல்லதுன்றது பணம், பொருள். நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறேன்னா, கடைசியாக திமுக 2 தடவை தொடர்ச்சியாக ஜெயிக்கும்போது மக்களுக்கு எந்த அளவுக்கு கோவம் வந்துச்சுன்னா, புதுசாக இன்னொரு எதிர்கட்சியை உருவாக்குறாங்க, அதிமுகன்ற கட்சியை உருவாக்குறாங்க. கண்டினியூஸாக அவங்க 2 டைம்ஸ் ஜெயிக்கிறாங்க, அப்புறம் அதிமுக பவருக்கு வராங்க, அதிமுகன்ற புது கட்சியை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படுது. அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, திமுகவை பொறுத்தளவில் மல்டிபிள் பவர் சென்டர்ஸ் இருக்கும், கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளெல்லாம் ஃபுல் கண்ட்ரோலில் அவங்களால வைக்க முடியாது. ஜெயலலிதா அம்மையார் அதை வச்சுருவாங்க, கீழே ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருவாங்க. பட் திமுகவுக்கு எப்போவுமே அந்த சிக்கல் இருக்கும். ஸோ திமுக கண்டினியூஸாக 10 வருஷம் ஆட்சி பண்ணுறாங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய லோக்கல் லெவல் லீடர்ஷிப்லாம் ரொம்ப எம்பவர் ஆயிடுவாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணாமல் கட்ட மீறி செயல்படுவாங்க. ஸோ அப்போ மக்கள் திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுக்காக கேட்குறேன். இது எலெக்ஷனில் சொல்கிறீங்க? எலெக்ஷனில் இல்லை, நான் சொல்கிறது ஜெயிச்சிட்டாங்கன்னா, 2வது தடவை ஜெயிச்சிட்டாங்கன்னா தேர் வில் பி எ கேட்டாஸ்ட்ரஃபி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2 டைம்ஸ் கண்டினியூஸாக அவங்க வின் பண்ணதாக வரலாறே கிடையாது. அதிமுகன்ற கட்சி உதயமான பிறகு அதிகப்படியான பவர் அவங்க கையில் கொடுக்கும் இல்லையா? ஆமாம், பவர் கரப்ட்ஸ் ஆப்சல்யூட்லி, ஆப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் ஆப்சல்யூட்லி. சார் எனக்கு தெரிஞ்ச 2 டேர்ம் தொடர்ந்து யாருக்கும் கொடுக்கூடாது, ஏடிஎம்கேக்கும் கொடுக்கூடாது, திமுக கொடுக்கூடாது. நாளைக்கு ஒரு மாற்றாக எந்த கட்சி வந்தாலும் தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கும் கண்டினியூஸ் 2 டேர்ம்ஸ் கொடுக்காதீங்க. கிவ் தம் எ பிரேக். ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா வந்து இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கேன்னா நமக்கு தெரியுது இப்போதைக்கு. ஆனால் என்ன 1 இயர் இருக்குதுங்க. இந்த 1 இயரில் என்ன வேணால் நடக்கலாம். லாஸ்ட் 1 மந்தில், லாஸ்ட் 1 வீக்கில் எல்லாமே மாறும். கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு 4 இன்சிடென்ட் நடக்குது, 2 இன்சிடென்ட் நடக்குது, ஒரு இன்சிடென்ட் வச்சுக்கோங்களேன் மேசிவ் ஸ்கேலில். அதோட இம்பேக்ட் என்ன உங்களுக்கு? இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப்ன்றது திமுகக்கு நல்லா தெரியும். ஆனால் வெளியில் பேசும்போது த பாஸ்டரிங் வில் பி வெரி டஃப்பாக இருக்கும். நாங்கள் எப்படி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. நீங்கள் கேட்குறது அது நல்லதா, திமுகக்கே நல்லதான்றீங்க. பார்ட்டிக்கு அதான் திமுக கட்சின்னா திமுக பார்ட்டிக்கு நல்லதான்றீங்க. நல்லதான், கண்டினியூஸாக 2 டேர்ம் பவர் இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த 2 டேர்முக்கு வந்து தேவையானதை சேகரித்து வைத்துக்கொள்ளணும். மழைக்காலங்களில்
நெல்மணிகளை பறவைகள் சேமித்து வைப்பதில்லை, கர்த்தர் கொடுப்பார் என்பது விவிலிய வாசகம்தான். நடைமுறையில் எவ்வளோ சேர்த்துக்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கணும்னு தான் ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிறான். அதிலும் குறிப்பாக அரசியல்வாதிகள் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தி கிடையாது. அவங்க சேர்த்துக்கணும். சசிகலாவை பார்த்தோம், ஓப்பனாக சொல்கிறாங்க. ஜெயலலிதா என்ன ஆனாங்க கடைசியில்? அவ்வளோ தூரம் தமிழ்நாட்டை கட்டி ஆண்ட ஜெயலலிதா கடைசியில் எப்படி இறந்தாங்க? அவங்க இறந்தது பிறகு சசிகலா நிலைமை என்னாச்சு? டிஃபெக்டோ சிஎம் அவங்க தானாங்க. சிஎம்மாக இருக்கும்போது ஜெயலலிதா அவ்வளோ பணம் இருந்தது சசிகலாவுக்கு, எத்தனாயிரம் கோடி. கடைசியில் என்னங்க? கடைசியில் ஹவ் வாஸ் சசிகலா ட்ரீட்டட் அண்ட் வேர் இஸ் நவ் டுடே? அதை பாருங்கள். அப்போ சசிகலாவை பார்த்தோம். அதற்கு பிறகு தமிழகத்தில் அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஞானம் வரவில்லை என்றால் யாராலையும் அவர்களை காப்பாற்ற முடியாது. இதில் அடிஷ்னலாக அவங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அல்லது வாய்ப்பு இல்லைன்னா வாய்ப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு மத்திய அரசோட மோதுறாங்க, பிரதம மந்திரியோட மோதுறாங்க. கை சுத்தமாக இருந்தால் மோதுறா கூட புரியுது. இந்த கையை வச்சுக்கிட்டு திருவண்ண பக்கம்லாம் லஞ்ச லாவணிய ஊழல் தலைவரிச்சு ஓடுது, வெள்ளமாக ஓடுது லஞ்சம். அதில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு நீங்கள் நான் மோடி எதிர்ப்பேன், மதவாதத்தை எதிர்ப்பேனா, இதை விட கேலி கூத்து ஏதாவது இருக்க முடியுமா? சார், இன்னும் ஒரே ஒரு கேள்வி கடைசியாக கேட்டுறேன். இப்போ திமுகவை பொறுத்தளவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பலம் அவங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இதை நான் எப்போ உணர்ந்தேன்னா 2011 எலெக்ஷனில் பார்க்கும்போது பர்சனலாக இப்போ ஒரு சாமானிய மனிதனாக எனக்கு ஏற்பட்ட ஒரு தாட் என்னென்னா, கண்டிப்பாக திமுக அந்த எலெக்ஷனை ஸ்வீப் பண்ணிடுவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சு வந்தேன், பார்க்கும்போது நியூஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு எனர்ஜி ஃபீல் பண்ண முடிஞ்சது. கடைசியில் பார்த்தோம்னா பெரிய ஒரு தோல்வி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்பவும் அந்த பிம்பத்தை அவங்க ஏற்படுத்துகிறாங்க, நாங்கள் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவோன்ற பிம்பம். ஒரு சைடில் வடிவேல்லாம் பார்த்தோம்னா முரட்டுத்தனமாக கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொன்னீங்க இல்லையா? மேபி அது கூட ஒரு வகையான பாஸ்டரிங் தானோன்னு தோணுது எனக்கு. இருக்கலாமா அப்படி? இல்லை, இந்த தடவை அது வெறும் பாஸ்டரிங் மட்டும் இல்லை, அதில் உண்மை இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவங்க அப்போசிஷன் ஷாம்பிள்ஸில் தான் இருக்குது. நான் சொல்கிறது ஆஸ் ஆஃப் நவ், இந்த நெக்ஸ்ட் 1 இயரில் வந்து அப்போசிஷன் மே க்ளோஸ் த ரேங்க்ஸ். ஆனால் அப்போ அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்போசிஷன் இந்த 1 இயரில் 26, இந்த ரன் அப் டு 26 அப்போசிஷன் மே க்ளோஸ் த ரேங்க்ஸ். இன்னும் புத்தி வரலாம் அப்போசிஷனுக்கு. திமுக கவர்மெண்ட்டில் பெரிய தவறுகள் நடக்கலாம், இன்னும் நிறைய பங்க்லிங் அவங்க பண்ணலாம். சென்டர் வந்து ஸ்குவீஸ் பண்ண போகிறான் டிஎம்கேவை, அப்போ அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு பார்க்கும்போது வந்து ஃபைன், டஃப் ஆகலாம், பட் தே வில் ஸ்கிராப் த்ரூன்னு தான் எனக்கு தோணுது இன்றைக்கி இருக்க நிலைமையில். 1 இயரில் எப்படி வேணால் மாறலாம். தே ஆர் அவுட் ஆஃப் பவர்னு நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். அப்படி சொல்கிறதுக்கான எந்த களமும் இன்றைக்கி இல்லை. ஏன்னா அப்போசிஷன் இஸ் வெரி வெரி வீக். வரலாறு காணாத விதத்தில் தமிழ்நாட்டில் அப்போசிஷன் வீக்காக இருக்குது. அதுதான் திமுகவோட பலம். மத்தியில் மோடி, தமிழ்நாட்டில் வந்து அப்போசிஷனே இல்லாதது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. எனவே 1 இயர் இருக்குது. இந்த 1 இயரில் எப்படி தன்னை கண்டக்ட் பண்ணிக்க போகுது டிஎம்கே, அவன் என்ன தப்பு பண்ண போகிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்? ஏன்னா பிஜேபி தான் இவங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி மோடி கவர்மெண்ட்டோட தவறுகள் தான் திமுகவுக்கு உரமாக இருக்குது. நரேந்திர மோடிக்கு திமுகவும் தோழமை கட்சிகளும் மாநிலத்தில் 37 மாவட்டம் இருக்கா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா நரேந்திர மோடியோட தவறான பாலிசிஸால் தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கு. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.